Hello everyone, welcome to our channel Tamil Nadu Samachir 6th Standard English Unit 1 Prose Section 3. Many of these tiny hatlings which weigh less than 20 grams each will not even reach the sea. They will fall prey to crabs or birds even before they reach the water. Most of those do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. இது வந்து இதோட டைனி ஹேட்லிங்ஸ் அந்த குஞ்சுகள் வந்து 20 கிராம்ஸ் வரைக்கும் வெயிட் இருக்கும். இது வந்து சீயில் போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ வெயிட் இருக்கும். இந்த ஹேட்லிங்ஸ் வந்து கிராப்ஸு தென் பேர்ட்ஸு இதெல்லாம் வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட்டு ப்ரீடேட்டர்ஸ் எல்லாம் இது வந்து நிறைய ப்ரீடேட்டர்ஸ் வந்து இதை சாப்பிடுது. எப்போ அப்படின்னா இது வந்து சீக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த வெளியே வந்து கொஞ்ச நாளில் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் சாப்பிடுது. இன்ஃபேக்ட் சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் ஒன்லி 1 in every 1000 hatchlings becomes an adult. என்ன சொல்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1000 ஹேட்ச்லிங்ஸில் ஒன்றே தான் பெருசாக வருது. ஆமை குஞ்சுகள் 1000ல் 1 தான் வருது பெருசாட்டு. மீதி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு இதில் வந்து சாப்பிட்டு போயிடுது. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. Sea turtles வந்து so many eggs நிறைய எக்ஸ் போடுறதுனால இது வந்து ஓரளவுக்கு வந்து வாழுது. After many years of swimming in the open ocean, the female hatchlings that have become adults return to the same beach where they were born. They come there to lay their own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysteries of these fascinating reptiles. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபீமேல் ஹேட்ச்லிங்ஸ் வந்து பெருசான பிறகு மறுபடியும் இது எங்கே இந்த குஞ்சு வந்துச்சோ அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் இது வந்து முட்டைகளை போடுது. முட்டை போட்டு மறுபடியும் அது சீல போகுது. Sea turtles are among the so many wonderful creatures we share this planet with. ஸோ இது வந்து இது ரொம்ப ஆச்சரியமான வந்து கிரியேச்சர்ஸில் வந்து சீ டர்ட்டிலும் ஒன்று. They have survived natural dangers for millions of years, but sadly human activities during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. People hunt them for their meat or collect their eggs. Sometimes they are accidentally trapped in the nets of motorboats. ஸோ இது வந்து இதோட சர்வைவல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இது வாழுறது அப்படின்னா அது வந்து அதை மனுஷங்க வந்து அதை சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதே போல் அதோட எக்ஸை வந்து எடுத்துடுறாங்க. ப்ரீடேட்டர்ஸ்னால் இது வந்து பாதிக்கப்படுறதுனால நிறைய வந்து அழிஞ்சு போகுது. அதே போல் மோட்டர் போட்ஸில் வந்து கடலில் இருக்கும்போது மோட்டர் போட்ஸில் மோதியும் நிறைய வந்து அழிஞ்சு போகுது. ப்ராப்ளம்ஸ் லைக் பொல்யூஷன், டம்பிங் ஆஃப் plastics into the ocean and construction activities of nesting beaches also hurt their survival. ஸோ இது வந்து அந்த பொல்யூஷனால் பிளாஸ்டிக் எல்லாம் வந்து நம்ம சீல அந்த மாதிரி போடுறதுனாலையும் அதோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படுது. அது only by systematically taking these problems, by removing these threats, can we ensure that sea turtles will continue to exist in the years to come. ஸோ இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த sea turtles வந்து நம்ம பாதுகாக்கலாம். Fill in the table given below. இந்த ஹேட்ச்லிங்ஸ் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுது, அதனால் என்ன எஃபெக்ட், என்னோட விளைவு, அதுக்கு என்ன சொல்யூஷன். ஓகே, ப்ரீடேட்டர்ஸ் வந்து ஈட் தம் ஃபார் ஃபுட். அவங்க வந்து எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபுட்டுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். தென் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் கிரேவ் டேஞ்சர்னால் அதை வந்து என்ன பண்ணணும், கன்சர்வ் த டர்ட்டில்ஸ் அண்ட் மேக் த ஏரியா சேஃப் அண்ட் சேஃப் zone ஃபார் தம். Then glossary, survive, continue to live, mysteries, facts that are difficult to understand, fascinating, attracting, greatly, decade, a period of 10 years. Choose the correct answers. The dash is a biological relative of tortoises, sea turtle. Okay. In India's coastal waters we can see a species of dash, sea turtles. Sea turtles come to the shore to dash lay eggs.
And a problem for sea turtles to come ashore because they find it difficult to walk on sand. First one. A turtle's flippers help it to swim. A sea turtle camouflages its nest by tossing sand on it to incubate eggs in the warmth of the sun. B. Vocabulary. Find any 5 words related to sea from the text. Write them below. Then use the words to frame sentences. ஏதாச்சும் 5 வேர்ட்ஸ் வந்து நம்ம இந்த லெசனில் இருந்து எழுதி அதுக்கு சென்டென்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். ஸோ பீச் கொடுத்துருக்காங்க. we like to play in the sandy beach. Swimming, I like swimming. Then motorboat, we went on a motorboat. Crabs, people eat crabs as seafood. Sand, children play on sand. Cavity, there are cavities in beach. Then fill in the blanks with words that convey the correct meaning of the sentences. Tiny hatchling fall prey, prey, prey to many predators. Sea turtles live their whole, whole life in the sea. The turtles come ashore only during the night. Night, night. The predators follow the scent, scent of the turtles to eat their eggs. The female turtles lay eggs and go back to the sea, seac. Next, use the clues and fill in the crossword puzzle. So, இது யூஸ் பண்ணி நம்ம இப்போ first this word rhymes with scene. ஸோ இங்கே கொஞ்சம் 3 picture இருக்குது, இங்கே 3 picture இருக்குது. ஸோ இது வந்து scene. ஸோ SCENE, scene. Second one, this animal has 2 horns and spotted coat. So, deer. Okay, 2 எங்கே இருக்குங்க DEER, deer. This is a huge sea animal. This one is whale. 3, WHALE, whale. Then fourth one, sounds like hair. So sounds like hair. So this one is hair, HARE, hair. Shines brightly. Fifth one, sun, SUN, sun. Sun, this sun. Rhymes with load. This one, road. Okay, ROAD. Next, make meaningful sentences from the table given below. A turtle is huge. A turtle has flippers to swim. Turtles இருக்கு. ஸோ இதில் வந்து எதெல்லாம் ப்ளூரல் டர்ட்டில் வந்தால் எது யூஸ் பண்ணணும், turtles வந்தால் எதெல்லாம் யூஸ் பண்ணணும். Turtle is huge. A turtle has flippers to swim. Turtles live in the sea. Turtles are found in coastal waters. Turtles are wonderful creatures. Then write a suitable sentences for the pictures. Sentence for the picture given below. பாருங்க, the boy என்ன பண்ணுறான், கிளாஸ் எடுக்க. the boy is taking the glass breaks, அது உடஞ்சிச்சு இல்லை. the boy is going to school. The gate is open. Next, the girl is seeing her bag. The bag is closed. The girl is seeing her bag. The bag is closed. Next, match the two halves of the sentences and read them. Sea turtles come ashore to lay eggs. Hatchlings cut open the leathery eggshell. A turtle uses its front flippers to swim. Many factors threaten the survival of sea turtles. Okay. Tortoises. Similarities எழுதணும், சிமிலாரிட்டிஸும் டிஃப்ரென்சஸும் எழுதணும். சரியா? ஸோ சிமிலாரிட்டிஸ் என்ன, ரெண்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து டார்டாய்ஸ்க்குள்ளது, இது வந்து இந்த டார்டாய்ஸ்க்குள்ளது, இது டர்ட்டிலுக்குள்ளது. சிமிலாரிட்டிஸ் எதெல்லாம், ரெப்டைல் ஃபேமிலி, ரெண்டுமே ரெப்டைல் ஃபேமிலி தான். இதுவும் லாங் லைஃப், இதுவும் லாங் லைஃப் தான். ஸோ ரெண்டுமே வந்து சிமிலாரிட்டிஸ். வேறு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃபரன்ஸ் தான். ஸோ டிஃபரன்சஸ் என்ன, இது லேண்ட் அனிமல், இது சி அனிமல். டார்டாய்ஸ் வந்து லேண்ட் அனிமல், டர்ட்டில் வந்து சி அனிமல். நெக்ஸ்ட்டு
uses tiny feet to walk, uses flippers to swim. Uses tiny feet to walk, the feet to walk, flippers to swim. ஸோ இங்கே ஃபீட் இருக்கும், இதுக்கு வந்து ஃப்ளிப்பர்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டும் ஒன்று எழுதுனாலும் ஓகே. ஈட்ஸ் கிராஸ் வீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஸோ இதில் வந்து என்னது ஈட் கிராஸ் வீட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். இங்கே வந்து ஈட்ஸ் இன்செக்ட்ஸ் அண்ட் பக்ஸ். ஓகே, இது எழுதாட்டி நோ ப்ராப்ளம், இது எழுத மட்டும் போதும். ஓகே, ரெப்டைல் ஃபேமிலி அண்ட் லாங் லைஃப் ரெண்டும் வந்து சிமிலாரிட்டிஸ், மீதி மூணுமே வந்து டிஃப்ரென்சஸ். ஓகே, தேங்க்யூ.